இந்த நிலையில் பாரதிய ஜனதாவோடு தேமுதிக கூட்டணி வைத்துக் கொள்ள அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர் ஞானி தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவரிடம் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் கலந்துரையாடியதை பார்க்கலாம். சார் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கு பிறகு கூட்டணி குறித்த முடிவை விஜயகாந்த் எப்படி எடுப்பார்? இல்லை, விஜயகாந்த் முன்னால் பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர் திமுக அழைக்கிறது, மக்கள் நல கூட்டணி அழைக்கிறது, இப்போது பிஜேபி அழைக்கிறது. இதில் அவர் பிஜேபியோட போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். என்னால் இது பிஜேபிக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை, அவருக்கும் லாபகரமான ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் இதுக்கு ஆதரவாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கணிசமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இன்னும் ஒரு தனிப்பெரிய முகம் இல்லை, ஒரு பிரபலமான தலைவர்களும் பெரிய அளவில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு விஜயகாந்தை பயன்படுத்தி கொள்வது, இப்போ சென்ற தேர்தலில் கூட அவர் நாடாளுமன்ற தேர்தலில் கூட விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு மிக பலமாக அவர்களுக்கு பயன்பட்டார். ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவர் மிகவும் பயன்படக்கூடியவர். இரண்டாவதாக தமிழ்நாட்டில் அதிமுகவில் முதல் கட்டத்தில் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவுடைய திட்டங்களில் ஒன்று. அப்போ விஜயகாந்த் திமுகவோடு போக விடாமல் தடுப்பதன் மூலமாகவும் அவங்க திமுக பலவீனமாக்கலாம். அந்த கூட்டணி அமைய விடாமல் தடுப்பதனாலும் தங்களோடு சேர்த்துக் கொள்வதன் மூலம். அதே நேரத்தில் பாஜகவுக்கு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பில் எந்த தயக்கமும் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய சொந்த முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய தெம்பில் அவங்க இன்னைக்கு இன்னமும் இல்லை. அதனால் இந்த காரணங்களால பாஜக விஜயகாந்தை கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜயகாந்தை பொறுத்த மட்டும் அவர் எந்த கூட்டணியோடு இன்றைக்கு சேர்ந்தாலும், திமுக கூட்டணியோடு சேர்ந்தாலோ அல்லது பாஜகவோடு சேர்ந்தாலோ அல்லது மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்தாலோ உடனடியாக ஆட்சியை பிடித்து விட போகிறாரா என்றால் அது பெரிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சி பிடிக்காத பட்சத்தில் அடுத்து 2019 வரை மத்தியில் மோடி ஆட்சி இருக்கிறது, பிஜேபி ஆட்சி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் விஜயகாந்த் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தால் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியுடைய செல்வாக்கும் பலமும் அவருக்கு கிடைக்கிறது. அந்த ஆட்சியிலையும் அவர் பங்கேற்பதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவருக்கு லாபகரமாக அமையக்கூடிய விஷயம். ஆனால் இந்த 2 அடிப்படைகளிலிருந்து விஜயகாந்த் பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகள் கணிசமாக இருப்பதாக நினைக்கிறேன். இப்போ விஜயகாந்த் இந்த முடிவுக்கு பிறகு மற்ற பிரதான கட்சிகள் என்ன விதமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை, திமுகவை பொறுத்த மட்டும் ஏற்கனவே திமுக காங்கிரஸோடு ஒரு கூட்டணி அமைத்து விட்டது. திமுகவுடைய தரப்பில் அவர்கள் காங்கிரஸே வராமல் இருந்தாலும் கூட தனியாகவே கூட இந்த முறை அவர்கள் தேர்தலை முன்பு எப்போதை விட அதிக தெம்போடு சந்திக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது வெற்றி தரும் என்று தெரியாவிட்டாலும் கூட திமுகவுக்குள்ளே முதல்ல இருந்த சோர்வை விட இப்போது ஒரு அதிகமான உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுக இருக்கிறது. இன்னும் அவர்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதுவார்கள் நான் நினைக்கவில்லை. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டும் அவர்கள் அந்த 4 கட்சிகள் கடைசி வரையிலும் ஒன்றாக இருப்பதுங்கிற முடிவு இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுக்கு பிரதான முடிவு. அவர்களுக்கு விஜயகாந்த் வராவிட்டாலும் கூட அது ஒரு பெரிய விஷயமாக கருதுவாள்னு நான் நினைக்கிறேன்.